2020 வருடம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் பரிசுத்த ஓய்நாளிலே உங்கள் அனைவருக்கும் நாகர்கோயில் கிறிஸ்து சபை சேகரமாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு ஆலய ஆராதனையிலே நாம் இணைந்து பங்கு பெறுவோம். கர்த்தரை துதிக்கும்படியாக இணைந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று வானத்தின் சேனைகளாலும் பரிசுத்தவான்களாலும் இரவிலும் பகலிலும் புகழ்ந்து மேன்மைப்படுத்துவதற்கு பாத்திரராயிருக்கின்ற எங்கள் நல்ல கடவுளே, இந்த வருடத்தின் 8வது மாதம் 2வது பரிசுத்த ஓய்நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றோம். இவ்வுலக வாழ்க்கையிலே இந்நாளையும் ஆயுசு நாளோடு கூட தந்து ஆண்டுடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்க இயலாவிட்டாலும் எங்களுடைய இல்லத்திலே எங்களை ஆயத்தப்படுத்தி உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளவும், உம் புகழை பாடவும், உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவர் தந்திருக்கின்ற ஆராதனை நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவருடைய இன்ப சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த தொழுகையின் துவக்கம் முதல் நிறைய நேரம் மட்டும் கர்த்தர்தாமே எங்களோடு பிரசன்னராக இருந்து எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அருள் தர வேண்டுமாய் இயேசு இரட்சகர் நாமத்திலே பணிவோடு தாழ்மையோடு வேண்டுகின்றோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இணைந்து ஆண்டவரை போற்றும் வண்ணமாக ஞானப்பாடலின் 387வது பாடலை பாடுவோம். ஆ இன்ப இல்லமே, நீ என்றும் தழைத்து வாழ்க, அன்புடன் பாலர் யாரும் அங்கு ஐக்கியமாய் ஓங்க. 387வது ஞானப்பாடல்.
இணைந்து 128ஆம் சங்கீதத்தை நாம் படிப்போம். சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோன் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவன நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசிரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசிரியரே நமக்கு இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல உம்மை ஆராதிக்கிற நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டுமென்று விரும்புகின்றீர். மனித வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலைகளில் அறிந்தும் அதன்படி நடக்காதவர்களாக, நன்றி உணர்வற்றவர்களாக, உம்மை விட்டு தூரம் போனவர்களாய், சோரம் போனவர்களாய், உம்மை மறுதலித்தவர்களாய், நன்மை செய்ய வேண்டிய நேரத்திலே நன்மை செய்யாதபடிக்கு நாங்கள் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தாமல் இருந்த நேரங்கள் எத்தனையோ உண்டு. ஆண்டவர் எங்களுக்கு இறங்குவீராக. மாம்சிய நிலையிலே நாங்கள் வாழ்கின்ற போது ஆண்டவருக்கு பிரியமில்லாத இச்சைகளும் அந்தகார கிரியைகளின் ஆளுகைகளுக்கும் எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்த நேரங்கள் உண்டு அல்லவா? ஆண்டவரே, எங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் விரும்புகின்ற பரிசுத்தத்தை காணும்படியாய் எங்களுடைய வாழ்வை நீர் மறுபடியும் கழுவி சுத்திகரித்து எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பிழைகளையும் தயவோடு கூட மன்னிக்கும்படியாய் பணிவோடு கூட உம்முடைய பாதத்தை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையினை நாங்கள் அற்பமாய் எண்ணியிருந்த நேரங்கள் உண்டு. கொடிய கொரோனா காலத்திலே நாங்கள் மனிதாயுமற்ற முறையிலே செயல்பட்ட தருணங்கள் ஏராளம் உண்டு. செய்யத்தக்கவைகளை நாங்கள் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாதபடிக்கு நாங்கள் செயல்பட்ட நேரங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவருக்கு பிரியமாய் சாட்சி பெற வேண்டிய நேரங்களிலே ஆண்டவரே, நாங்கள் கடவுளுக்கு பிரியமில்லாத நிலையிலே செயல்பட்ட தருணங்கள் உண்டு. எங்களுடைய வாழ்க்கையிலே தந்த பொறுப்புகள், பணிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையோடு கூட செயல்பட வேண்டிய தருணங்களிலே எங்களுடைய சுயத்திற்காகவும் நாங்கள் பின்வாங்கி போன தருணங்கள் உண்டு. நீர் தயவோடு கூட எங்களை மன்னிப்பீராக. குடும்பங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை
செய்யாமல் இருந்த தருணங்கள் உண்டு. கடவுள் தந்த இல்லற வாழ்வு மேன்மையான வாழ்வு. ஆண்டவரே, இல்லற வாழ்க்கையிலே நாங்கள் இழைத்த பிழைகளை தயவோடு கூட நீர் மன்னிப்பீராக. அன்பானவர்களே, சிலுவையை நோக்கி பார்த்தவர்களாய் ஆண்டுடைய இன்ப சமூகத்திலே நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா, எனக்காக நீர் கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே தாழ்த்தினீரே, என்னுடைய பாவங்களுக்காக நீர் ஏற்றுக்கொண்ட காயங்களை எண்ணி பார்க்கிறேன். நம்மை ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி பாடல் வரிசையோடு கூட நீங்காத பாவம் என்ற பாடலை இணைந்து பாடி ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தர்களாய் ஜீவிக்க நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். மகா பரிசுத்தமுள்ள ஆண்டவர் மகனே மகளே என்று அழைத்து நம்முடைய எல்லா பிழைகளையும் மன்னித்து அவருடைய கிருபையினாலே நம்மை அரவணைத்து நம் அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமது ஆண்டவர் செய்து நிறைவேற்றின நன்மைகளுக்காக நன்றி ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கொரோனா காலம் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எல்லாவித பயத்திலிருந்தும் கடவுள் நம்மை விடுவித்து அவருடைய செல்ல கரங்களினாலே நம்மை அரவணைத்து ஒவ்வொரு நாளையும் ஆச்சரியமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கடவுள் இல்லற வாழ்க்கையிலே தந்த கணவன் மனைவி செல்ல குழந்தைகள் உடன்பிறப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து ஆண்டவரை நன்றியறிதலோடு ஸ்தோத்தரிப்போம். பல்வேறு நிலைகளிலே வியாதிகள் நம்மை ஆட்கொண்டன, இழப்புக்களை நாம் சந்தித்தோம். ஆனாலும் கூட கைவிடாத ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குரைத்த ஆண்டவர் நம்மோடு கூட கிருபையாக இருந்தார். அன்றாட வாழ்வுக்கு தேவையான உணவு, உடை, உறையுள் எல்லாவற்றையும் தந்து நம்மை பராமரித்தார். பல்வேறு நிலைகளிலே ஒடுக்கப்பட்டும் மனசஞ்சலத்தோடும் பரிதபிக்கக்கூடிய நிலையில் இருந்த போதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்தார். அவருடைய பேரருளை நம்முடைய வாழ்க்கையிலே பெருகச் செய்தார். நம் ஆண்டவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவராக இருக்கின்றபடியினாலே நம் வாழ்க்கையிலே செய்த
எண்ணிறந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்ப்போம். தூரமான இடங்களிலே இருந்த நம்முடைய குடும்பத்தவருக்கு ஆண்டவர் தந்த பாதுகாவலுக்காய் பராமரிப்பதற்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த உலகத்திலே நம்மை கொண்டும் ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மயப்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவர் தந்திருக்கிற இந்த வாழ்வை எண்ணி எண்ணி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாம் அனைவரும் இணைந்து நன்றியால் நெஞ்சம் என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடி என் ஆண்டவருக்கு நாம் நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நமது ஆண்டவர் அவருடைய இன்ப சமூகத்திலே நாம் ஏறெடுத்த எல்லா நன்றி ஸ்தோத்திர வரிகளை ஏற்றுக்கொண்டார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்த அத்தனை பிழைகளையும் ஆண்டவர் நமக்கு மன்னித்தார். இந்த ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும்படியாக அருள்நாதர் கற்றுத்தந்த இறைவேண்டலை நாம் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூவிலே செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு என்று தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னென்றேக்கு முடிவுகளே. ஆமேன். உட்காருவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய திருமுறை பாடங்களை நாம் படிக்க கேட்போமாக. ஆராதனை கீதங்களிலே 252வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். நம்முடைய ஆராதனை கீதங்களில் 252வது பாடல், பயந்து கர்த்தரின் பாதையதனில் பணிந்து நடப்போன் பாக்கியவான்.
வானத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே, ஒலிவ மரத்தை சூழ்ந்து மேலே உயரும் பச்சிலம் கன்றுகள் போலே, மெலிவிலானல்ல பாலரும் பாலே, மெலிவிலானல்ல பாலரும் பாலே, மிகவும் கழித்து வாழ்வார் அன்பாலே, மிகவும் கழித்து வாழ்வார் அன்பாலே, பயந்து கர்த்தரின் பாதையானே பணிந்து நடப்போர் பாக்கியவான். கர்த்தரின் வீட்டை கற்றாவிடில்லாது கட்டுவோர் முயற்சி வீணாமணி. கர்த்தரின் வீட்டை கற்றாவிடில்லாது கட்டுவோர் முயற்சி வீணாமணி. கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தரால் வரும் சுதந்திரம் பிள்ளைகள், கர்த்தத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை, கர்த்தத்தின் கனியும் கர்த்தரின் கிருபை, பயந்து கர்த்தரின் பாதையானே பணிந்து நடப்போர் பாக்கியவான். படிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பாடம் பரிசுத்த மத்தேயுவின் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களையும் நாம் படிய கேட்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களும். இயேசு இந்த வசனங்களை சொல்லி முடித்த பின்பு அவர் கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அக்கறையான யூதேயாவின் எல்லைகளில் வந்தார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவ்விடத்தில் அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷனை உண்டாக்குனவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கடவன் என்றார் என்பதே. ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த சர்வவல்லமையுள்ள நல்ல கடவுளே, பரிசுத்த உயர்நாளிலும் எங்கள் இல்லத்திலிருந்து காணொளி மூலமாக உம்மை ஆராதித்து கொண்டிருக்கின்ற எங்கள் எல்லாருடைய மன்றாட்டுக்களையும்
ஆண்டவர் அங்கீகரித்து எங்கள் வாழ்வினுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தமக்கு சித்தமான நிலையிலே தந்து உம்முடைய அன்பை கண்டுகொள்ளும்படியாய் இந்த ஓய்நாளை கர்த்தரங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். ஆண்டவரே, எங்களுடைய இல்லம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நிறைவாய் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் இறங்கியிருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடவுள் மனுக்குலத்தை ஆணும் பெண்ணுமாக படைத்து கணவனும் மனைவியுமாக இந்த உலகத்திலே வாழும்படியாய் ஆண்டவர் திருமண வாழ்வை ஏற்படுத்தினீர். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் எல்லா திருமணமான அன்பான நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். சிறப்பாக இளம் திருமண தம்பதியர்களுக்காக உம்மை போற்றுகிறோம். ஆண்டுடைய இரக்கங்கள் நிறைவாக இருக்கட்டும். இல்லற வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து இல்லத்தலைவராகி ஆண்டவருடைய நடத்துதல் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாக இருக்க தாழ்மையோடு கூட பணிந்து நிற்கிறோம். இல்லற வாழ்வுக்காக எதிர்நோக்கி இருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நாட்களிலே நல்ல வரன்களை தந்து குடும்பமாக வாழ்ந்து கர்த்தரை மயப்படுத்தவும் திருச்சபையிலே ஆண்டவரை மயப்படுத்தவும் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவீராக. திருமணமான பிற்பாடும் இந்த நாட்களிலே பலருடைய வாழ்க்கையில் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை எண்ணி ஆண்டுடைய பாதப்படியிலே வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, கிருபையாய் தந்த கணவன், கிருபையாய் தந்த மனைவி என்ற சூழ்நிலையிலே தம்முடைய பிள்ளைகள் இணைந்து வாழும்படியாய் ஆண்டவர் தொடர்ந்து வருகின்ற காலங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் தர தாழ்மையோடு கூட பணிந்து நிற்கிறோம். எங்களுடைய மூத்த பெற்றோர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தங்களுடைய வாழ்க்கையிலே உழைத்தார்கள், இல்லற வாழ்வை கட்டியெழுப்பினார்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கண்டுகொண்டார்கள். விருத்தாப்பியமான நாட்களில் இருக்கின்ற மூத்த பெற்றோர்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்திற்கு செல்ல முடியவில்லையே என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கின்ற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இறங்கி வர நாட்களிலே ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியான சூழல்களை கர்த்தர் தருவீராக. கோவிட்-19 இந்த நாட்களிலே உலக அனைத்திலும் வாழ்கின்ற மக்களை பாதிப்படைய செய்திருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய தேசமும் இந்த நாட்களிலே பெருவாரியான மக்களை பாதித்திருக்கின்ற போது ஆண்டவருடைய கிருபை கூட இருந்து இந்த தொற்றானது மேலும் பரவாதபடிக்கு ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு இந்த தொற்று வியாதியிலிருந்து எல்லா தேசத்தினுடைய மக்களையும் விடுவித்து பாதுகாக்க வேண்டுமாய் பணிவோடு தாழ்மையோடு கூட மன்றாடி நிற்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களிலும் இந்த காலத்தில் என்னென்ன நன்மைகள் தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவர் நிறைவாக தந்து ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தருக்கு சாட்சி வரும்படியாய் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி அருள பணிவோடு கூட மன்றாடி நிற்கிறோம். திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் மூலமாக இந்த நாட்களிலும் நிறைவேற்றுகின்ற பணிவிடைகளில் ஆண்டவருடைய அருள் நிறைவாக இருக்கட்டும். ஒவ்வொரு கிளை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் இந்த நாட்களிலே செயல்பட இயலாதபடிக்கு தடைபட்டு கொண்டிருக்கிற போது ஆண்டவரே, வர நாட்களிலே ஆண்டவர் தந்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றும்படியாய் உம்முடைய பிள்ளைகளை நடத்துவீராக. ஆண்டவரே, காணொளி என் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கு வரும்படியாக உதவி புரிகின்ற ஏலிம் டிவி குழுவினருக்காக செபிக்கின்றோம். உம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராக. எல்லா மிஷனரி ஊழியங்களுக்காக வேண்டி நிற்கிறோம். அனைத்து மிஷனரி ஊழியங்களிலும் ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மயப்படட்டும். எங்களுடைய திருச்சபையிலிருந்து அனுப்பியிருக்கின்ற மிஷனரிகளுக்காக வேண்டுகின்றோம். மிஷனரிகளுக்காய் கொடுக்கிறவர்கள், செபிக்கிறவர்கள் எல்லோரையும் ஆண்டோர் தொடர்ந்து பயன்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஆண்டவரே, பணி நிமித்தமாகவும் தங்களுடைய வாழ்வு நிமித்தமாகவும் தூரமான தேசங்களிலே தூரமான இடங்களிலே இருக்கின்ற எங்களுடைய திருச்சபையின் எல்லோரையும் ஆண்டு இந்த நாட்களிலே சுபத்திரமாக நீர் பாதுகாத்து ஏற்ற நாட்களிலே ஆண்டவர் கூட்டி சேர்க்க வேண்டுமாய் தாழ்மையோடு பணிந்து நிற்கிறோம்.
ஆண்டவர் தந்திருக்கின்ற கன்னியாகுமரி திருமண்டலத்திற்காகவும் எங்களுடைய பேராயர் பேராய குடும்பம் பேராயத்தினுடைய பொறுப்பாளர்கள் எல்லோருக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து பேராயத்தினுடைய நல்வாழ்வுக்காக ஆண்டவர் பயன்படுத்துவீராக. கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நிற்கிறோம். இந்த நாட்களுடைய சூழ்நிலைகளில் தம்முடைய பிள்ளைகள் வீணாவாக விருதாவாக இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நாட்களை ஆயத்தப்படுத்தி ஆசீர்வாதமாய் கண்டுகொள்ள ஒவ்வொரு கல்வி கற்கிற பிள்ளைகளோடும் கிருபையாக இருந்தவர்களும் உயர்கல்விக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றவர்கள் ஆண்டவர் விரும்புகின்ற இடங்களிலே உயர்கல்விக்கான இடங்கள் கிடைக்கவும் உம்முடைய பிள்ளைகள் படித்து முன்னேறவும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை ஆற்றல் படுத்துவீராக. நல்ல ஆண்டவரே, திருச்சபையின் தம்முடைய பிள்ளைகளாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மருத்துவ பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாவலையும் பராமரிப்பையும் தந்து நீரே காத்து கொள்ள வேண்டுமாய் தாழ்மையோடு கூட பணிகின்றோம். ஆண்டவரே, இந்த கொடிய காலத்திலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை எப்போதும் உணர்ந்து கொள்ளும்படியாய் எல்லா விசுவாச குடும்பங்களும் திருமறையை படிக்கிறவர்களாய் தியானிக்கிறவர்களாய் கர்த்தருடைய நாமத்திலே ஜெபிக்கிறவர்களாய் ஆவியானவர் அத்தனை பேரையும் ஆட்கொள்ள வேண்டுமாய் தாழ்மையோடு கூட தம்மை நோக்கி வேண்டி நிற்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை கண்டடைய இருக்கின்ற அன்பானவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஓராண்டு காலம் கிருபையாய் பாதுகாத்தீர். ஆண்டவரே, இந்த புதிய வயதிலே கடந்து வருகிற போது ஆண்டவர் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் இந்த ஆலயத்திலிருந்து வருகிற நன்மைகளினாலும் உம்முடைய பிள்ளைகளை முடிசூட்டி வருகின்ற புதிய வருடம் நன்மையினாலே நிரப்புவீராக. தகப்பனே, தங்களுடைய திருமண நாளை நினை கூறுகின்ற அன்பானவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை காத்து பராமரித்து அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் மென்மேலும் ஆசீர்வாதங்களை இல்லற வாழ்வை கண்டுகொள்ளும்படியாய் திருமண நாளை நினை கூறுகின்ற எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆலயத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நிலைகளிலே காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுத்து தாங்குகின்ற எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பிறந்த நாள் காணிக்கை, திருமண நினை கூறுதல் காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி பணிக்கான காணிக்கை, இளையோர் நலத்திற்கான காணிக்கை, இன்னும் பல்வேறு நிலைகளிலே காணிக்கைகளை கொடுக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். இந்த ஆலயத்திலே உழைக்கின்ற ஊழியக்காரர்கள், ஆண்டவரே, கோயில் பிள்ளைகள், வேதாம தாய்மார்கள், இதர பணியாட்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் நாங்கள் கேட்க இருக்கின்ற சத்திய வசனங்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். அன்பான எங்கள் போதர் மூலமாக நாங்கள் கேட்கின்ற கர்த்தருடைய வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க அருள் தாரும். எல்லா துதியும் எல்லா கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகின்றோம். இயேசு இரட்சகர் நாமத்திலே தாழ்மையோடு பணிவோடு வேண்டி நிற்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய செய்திக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள்
மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலும் காணொளி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். மெய்யாகவே இந்த புதிய வாரம், இந்த புதிய நாட்கள் நம்முடைய வாழ்விலே மிகுந்த ஆசீர்வாதமாய் அமைவதாக. நாம் சந்தித்து கொண்டிருக்கிற நோய் கிருமியினுடைய பாதிப்புகள், கடினப்பாடுகள், கஷ்டங்களிலும் கடவுள் நிறைவாய் தயவாய் நம்மை நடத்துகிறார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய திருச்சபையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளிலும் நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மெய்யாகவே நாம் இணைந்து ஆராதிப்பதற்கேற்ற சூழ்நிலைகளையும் அனுகூலங்களையும் நம்முடைய வாழ்விலே கர்த்தர் நிறைவாய் தருவாராக. இந்த நாளிலும் நாம் சிந்திக்கிற தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம், மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் கவனன்ட். திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம். நான் வாசிக்க கேட்டு ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பொதுவாக நம்முடைய திருச்சபையினுடைய வழக்கத்தின்படி ஆகஸ்ட் மாதம் ஃபேமிலி மந்தாக நாம் ஆசரிப்பது வழக்கம். ஆகவே இந்த நாளிலே திருமணத்தை குறித்து சிந்திப்பது பொருத்தமாக அமைகிறது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். செய்திக்கு ஆயத்தமாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் பரிசுத்தமும் நிறைந்த நல்லாண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற குடும்பங்களுக்காக, குடும்ப ஜீவியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்லி மனுஷனுக்கு மனுஷியையும் மனுஷிக்கு மனுஷனையும் கொடுத்து நிறைவுபடுத்தின எங்கள் அன்பின் கடவுளுடைய சமூகத்தை இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஏறிட்டு பார்க்கிறோம். உம்முடைய கிருபையினாலே எங்களை நடத்தும். உம்முடைய வேத வெளிச்சத்தில் எங்களை நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு மனிதன் அழகான ஒரு பெண்ணை மணமுடித்தான். அவள் மீது இந்த மனிதன் அளவு கடந்த பாசத்தை காட்டினான். இவ்வாறு இருக்க ஒரு நாளிலே அந்த பெண்மணி தோல் வியாதிக்கு ஆளானாள். அவள் தோல் வியாதியிலே பட்டபடியினாலே அவளுடைய அழகு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டிருக்கிறதோ என்று சொல்லுகிற எண்ணம் அவளுக்குள்ளே தோன்றியதை அவளுடைய கணவர் உணர்ந்து கொண்டார். அந்த சமயத்திலே அவளுடைய கணவர் பயணம் ஒன்றை மேற்கொள்ளுகிறார். பயணம் முடித்து அவர் திரும்பி வருகிற பொழுது ஒரு விபத்திற்குள்ளாகி தன்னுடைய கண் பார்வையினை இழந்து போகிறார். ஆனாலும் எவ்வித பிரச்சனையுமின்றி அவர்களது மனவாழ்வு நல்ல முறையிலே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல மனைவி தன்னுடைய அழகு குறைந்து போவதை அவள் உணர்ந்து கொள்ளுகிறாள். ஆயினும் கண் பார்வை இல்லாத கணவனுக்கு அது ஒன்றும் தெரியாது என்பதால் கவலை ஏதுமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தாள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு நாளிலே மனைவி இறந்து போகிறாள். அவளுடைய மரணம் இந்த மனிதனை, கணவரை மிகுந்த வேதனைக்குட்படுத்தியது. இதற்கு பின் அவர் தன்னுடைய மனைவியினுடைய இறுதிச் சடங்கை நிறைவேற்றிவிட்டு கல்லறையிலிருந்து தனியாக வீடு திரும்பி கொண்டிருக்கிறார். வழியிலே ஒருவர் அவரை அழைத்து, உன்னால் எப்படி தனியாக நடந்து போக முடிகிறது? இதுவரையிலும் நீ உன் மனைவியின் உதவியுடன் தானே எங்கு வேண்டுமென்னாலும் சொல்வாய்.
என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த மனிதன் சொன்னான், நான் பார்வையற்ற மனிதன் அல்ல, என்னுடைய மனைவி தோல் நோய்க்கு ஆளாகிவிட்டாள் என்பது எனக்கு தெரியாது என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே இவ்வளவு காலமும் என்னுடைய மனைவிக்காக நான் கண் பார்வை இல்லாதவன் போன்று பாசாங்கு செய்தேன். உண்மையிலே என்னுடைய மனைவி நல்லவள், அதனால் எக்காரணத்தை கொண்டும் அவளது நோய் எனக்கு தெரியாது என்பதை காட்டிக்கொள்ளும்படியாகவே நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று சொல்லி சொன்னாராம். உண்மையான அன்பு இருக்கிற இடத்திலே அடுத்தவரிடத்திலே இருக்கிற குறைகள் பெரிதாக தெரிவதில்லை என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு பாடமாக, ஒரு சான்றாக அமைகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சி படியிலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையிலும், பயணத்திலும் திருமணம் ஒரு கட்டம், திருமணம் என்று சொல்லுகிற ஒரு பகுதி மிக மிக முதன்மையானதும் முக்கியமானதுமாகும். ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லுகிற உயர்ந்த நோக்கத்தை, அறத்தை சமுதாயத்திலே தாங்கி இன்றும் முதன்மையிடம் பெறுவது திருமணமே. ஆகவே இது ஒரு அற்புதமான இணைப்பு. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18வது வசனத்திலே இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்ற கடவுள் மற்ற உயிர்களை படைத்தது போன்று ஏவாளை மண்ணினாலே படைக்கவில்லை, மண்ணினாலே உருவாக்கவில்லை. மாறாக மனிதனுடைய விலாய் எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்குகிறார். ஆகவே மனிதனுடைய மிக நெருக்கமான உறவிலே இருக்கும்படியாக உருவாக்கப்பட்டவள், படைக்கப்பட்டவள் ஏவாள் அல்லது மனுஷி. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். கடவுள் ஏற்படுத்திய இந்த கட்டளையினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். மத்தேயு 19:5 வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதை முழு மனதாக ஏற்றுக்கொள்ளுகிறார். எபேசியர் 5:31, எபிரேயர் 13:4 சொல்லுகிறார், எல்லா மனிதரும் திருமணத்தை மேன்மையானதாக கொள்ள வேண்டும், கண்ணியமானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கண்ணியமானதாக பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு அழைப்பு அவருடைய மக்களாகிய நம் அனைவருக்கும் இந்த நாட்களிலே தரப்பட்டிருக்கிறது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பது இறைவனுடைய எண்ணமானபடியினாலே அவனுக்கு ஏற்ற துணையினை உண்டு பண்ண ஆண்டவர் சித்தங்கொண்டார். ஏதேனும் ஒரு துணையினை அல்ல, மனிதனுக்கு ஏற்ற துணையினை ஆண்டவர் உருவாக்குகிறார். ஆக ஆதாமுக்கு கடவுள் கொடுத்த துணை ஏற்ற துணை. ஆண்டவர் ஆதாமுக்கு ஏற்ற துணையினை தந்தார் என்பதை ஆதாமே சாட்சியாக சொல்லுகிறார். ஆதியாகமம் 2:23 அவர் சொல்லுகிறார், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இதுதான் அந்த சாட்சி, கிறிஸ்தவ திருமணத்தினுடைய சாட்சி. நிச்சயமாக இதுவாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வரதட்சணை, மண், பொன், செல்வம், அழகு போன்றவைகள் திருமண காரணிகளாய் அமையாது. இறைப்பற்று, கடவுள் நம்பிக்கை, அன்பு, பண்பு இவைகளை காரணிகளாக நாம் கொண்டு திருமணங்களை அமைக்கிற பொழுது, நம்முடைய பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுக்கிற பொழுது, இவளின் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாயிருக்கிறார் என்று சொல்லுகிற ஆதாமுடைய அதே சாட்சி உள்ள தன்மை இன்று நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய மக்களுடைய குடும்பங்களிலே நிறைவாய் வெளிப்படும். இந்த காலை வேளையிலும் நான் வாசித்த வேத பகுதியை சார்ந்து 3 காரியங்களை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, ஒரே உடல் என்பதனை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை திருமணம். ஒரே உடல் என்பதை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை திருமணம். இரண்டாவதாக, அன்பின் அடித்தளம் என்பதை உறுதிப்படுத்துவது
திருமணம். அன்பின் அடித்தளம் என்று சொல்லுகிற உடன்படிக்கையினை உறுதிப்படுத்துவது திருமணம். மூன்றாவதாக புனிதமான நீடித்த வாழ்வை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை திருமணம். முதலாவதாக ஒரே உடல் என்பதை உறுதிப்படுத்துகிற உடன்படிக்கை திருமணம். ஒரே உடல். ஆதியாகமம் 2:24 ஆண்டவர் சொல்லுகிறார், இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள். இது கணவன் மனைவியினுடைய க்ளோஸ்னஸை குறிக்கிறது. ஆகவே தான் மேரேஜ் இஸ் நெய்தர் பார்ட்னர்ஷிப் நார் ஃபெலோஷிப் பட் இட் இஸ் ஏ கவனன்ட். இது ஒரு உடன்படிக்கை. ஆதியாகமம் 2:22-23 படி எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும் என்று சொல்லுகிற உறவை கண்டுபிடிப்பது இறைவனால் மட்டுமே முடியும். ஆதலால் யாருக்காக யாரை கண்டுபிடித்தார் என்பதை இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து காண முயல வேண்டும். பெற்றோர் காண முயல வேண்டும். பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஆண்டவருடைய திட்டத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து அதை காண நாம் முயல வேண்டும். மாறாக மண்ணையும் பொன்னையும் அளவுகோலாக வைத்து திருமணத்திற்கான முடிவுகளை நாம் எடுப்போம் என்று சொன்னால் அது வெற்றியுள்ள திருமண வாழ்க்கையாக அமையாது. இறை பக்தியுடனும் இறைவனுடைய சித்தம் அறிந்து கொள்வதற்காக இறை பாதத்திலே மன்றாடுவது பெற்றோருடைய, வாலிப சகோதர சகோதரியுடைய தலையாகிய கடமையாக இந்த நாட்களிலே இருக்கிறது. ஏவாளை படைத்து ஆதாமிடத்திலே கொடுத்தவுடன் இதுவரை பெண்ணை காணாத மனிதன் சொன்ன வார்த்தை சிறப்புக்குரியது. இதோ என் எலும்பில் எலும்பாக, என் சதையில் சதையாக இருக்கிறாள். இது எந்த சமயத்திலும் அல்லது எந்த தத்துவத்திலும் காண முடியாத ஒரு அருமையான கூற்று. அதாவது ஆதாம் ஏவாளை தன்னுடைய உடலாகவே பார்க்கிறார், தன்னுடைய சொந்த உடலாக ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரே உடல் என்று என்பதை உறுதிப்படுத்துகிற ஒரு உடன்படிக்கை தான் திருமணம். மத்தேயு 19 3-6 பரிசேயர்கள் இயேசுவிடத்திலே வருகிறார்கள். மணவிலக்கு தொடர்பான கேள்வியை கேட்கிறார்கள். இதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன பதில், கணவன் மனைவி 2 அல்ல ஓருடலாக இருக்கிறார். இவர்கள் ஒருவேளை பார்வைக்கு வேறு வேறாக இருந்தாலும் அவர்கள் ஓருடலாக இருக்கிறார்கள். ஓருடலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து இங்கே தருகிற அழுத்தமான செய்தி. அன்பானவர்களே, இன்று கணவனும் மனைவியும் தனித்தனி தீவாக பிரிந்து கிடப்பது மிகவும் வேதனைக்குரிய காரியமாக காட்சியளிப்பதை பல குடும்பங்களிலே நாம் காண்கிறோம். மாறிவரும் சமூக சூழலும் ஊடகங்களும் இந்த இடைவெளியினை இன்னும் பெரிதாக்கி கொண்டே இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையிலே கணவனும் மனைவியும் ஒருவர் மீது ஒருவர் உண்மையினை, உண்மையான அன்பினை காட்டி ஒரே உடலாக இருப்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற அனுபவம். மேலே மத்தேயு 19 பரிசேயர் கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிற பதில், 2வது பதில் என்னவென்று சொன்னால், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். பிரமாணிக்கமாக, அதாவது உண்மையாக அவர்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மணமக்கள் கடவுளுக்கு முன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதியை அவர்கள் நினைவு கூர்ந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உண்மையற்ற தன்மையினாலே உண்டாகுகிற விவாகரத்து விபசாரத்திற்கு ஒப்பானது என்று சொல்லுகிறார். உண்மையற்ற தன்மையினாலே உண்டாகுகிற விவாகரத்து விபசாரத்திற்கு ஒப்பானது. ஆகவே கணவனும் மனைவியும் ஓருடல்,
என்பதனுடைய இன்னொரு அழுத்தம், இவர்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாய் இருக்கிறார்கள். உண்மையாக, தெளிவாக, ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சியோடு கணவனும் மனைவியும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிற பொழுது எத்தனை வயது ஆனாலும், எத்தனை வருடங்கள் ஆனாலும் அவர்கள் ஒரே உடலாக இருக்க முடியும். உண்மையுள்ள, அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை தன்மை, அப்படிப்பட்ட தன்மை அன்பானவர்களே நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய குடும்ப ஜீவியங்களிலே நிறைவாய் வெளிப்பட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரே உடல் என்பதை உறுதிப்படுத்துகிற உடன்படிக்கை திருமணம். இரண்டாவதாக, அன்பின் அடித்தளம் என்பதை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை திருமணம். அன்பினுடைய ஒரு அடித்தளம். ஒரு வீடு எப்படி செங்கற்களால் கட்டப்படுகிறதோ அதை போலவே குடும்பமும் அன்பு என்று சொல்லுகிற கற்களினாலே கட்டப்பட வேண்டும். அன்பு இருக்கும் இடம் வீடு போன்றது, அன்பு இல்லாத இடம் விடுதி போன்றதாக இருந்துவிடும். வீட்டிலே குடும்பம் தங்கும், விடுதியிலே பலர் வந்து தங்கி சென்று போவார்கள். குடும்பம் இணைந்திருப்பது பணம், செல்வம், அந்தஸ்து ஆகியவற்றாலே அல்ல, மாறாக அன்பு நிறைந்த இதயங்களினாலே குடும்பம் நிறைந்திருக்கும். அன்பு இருக்கும் என்று சொன்னால் குடும்பம் சுடர்விளக்காக இருக்கும். அன்பு இல்லை என்று சொன்னால் எந்த குடும்பமும் அணைந்த விளக்காக மாறிப்போகும். ஆகவே குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது அன்புள்ளங்களுடைய ஒரு சங்கமம் தான் குடும்பம். பல காரியங்களிலே கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் தங்கள் தனிப்பட்ட விருப்பங்கள், தேவைகள் சிலவற்றை விட்டு கொடுக்க வேண்டியது தவிர்க்க முடியாததாகும். ஒருவருக்கொருவர் சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும், சில தியாகங்களை அவர்கள் மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். மன்னித்தல், ஒப்புரவு அனுதினமும் குடும்பத்திலே நிகழுகிற பொழுது ஒவ்வொரு நாளும் அன்பு புதுமையானதாக மாறும். இந்த அன்பிற்கு எதிரான குறை சொல்லுதல், அடிமையாக்குதல், ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது, இவைகள் குடும்பத்திலே நிச்சயமாக வரக்கூடாது. அன்பினாலே மாறி மாறி கணவனும் மனைவியும் தாங்க வேண்டும். யோசேப்பு மரியாளை அதிகமாக நேசிக்கிறார். மரியாளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சொல்லுகிற கேள்வி வந்த நிலையிலும் அவர் வெளிப்படுத்தி அவருடைய தியாக அன்பு மரியாளை அன்போடு ஏற்றுக்கொள்ள செய்தது. இந்த அறிவியலுடைய வளர்ச்சி, ஊடகங்களுடைய தாக்கம், வாழுகிற இடம், செய்யும் பணிகள், இவைகளினாலே பாதைகளும் பண்புகளும் மாறி உண்மையான அன்பிற்கு களங்கம் ஏற்படுத்துகிற நிலைகளும் ஏராளம் இந்த சமூகத்திலே, குடும்பங்களிலே உண்டு. மார்க்கு 10வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே வாசிக்கிற பொழுது கணவனும் மனைவியும் இருவரும் ஒன்றித்து அன்பு செலுத்த வேண்டும். இது ஆண்டவர் இயேசு தருகிற ஆலோசனை. அன்பு இருக்கிற இடத்திலே புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்கும். இன்று ஃபேமிலி லைஃப்பில், குடும்ப ஜீவியத்திலே விரிசல்கள் பெருகிவிட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளே இல்லாத குடும்ப வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுதல் மிக மிக தேவையான ஒன்று. கடினங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும் பிரச்சனைகள் வராத அளவிலே வாழ்ந்து கொள்வதற்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் குடும்பங்களிலே இன்று மிக மிக தேவையான ஒன்று. ரூத் தன்னுடைய மாமியாரை, நகோமியை சரியாக புரிந்து கொண்டாள். ஆகவே ஆசீர்வாதம் பெற்றாள். இத்தகைய புரிந்து கொள்ளுதல் கணவன், மனைவி, மாமனார், மாமியார், பெற்றோர், பிள்ளைகள் இடையிலே அதிகமாக வேண்டும். புரிந்து கொள்ளுகிற இடத்திலே விட்டு கொடுத்தல் தாராளமாக வரும். புரிந்து கொள்ளுகிற இடத்திலே ஏற்றுக்கொள்ளுதல் தாராளமாக வரும். எதையும் தாங்குகிற இதயங்கள்
புரிந்து கொள்ளுகிற இடத்திலே உருவாகும். யோசேப்பு மரியாள் கற்போதியான நாள் முதல் குழந்தையை பெற்றெடுக்கும் நாள் வரையிலும் அவளுக்கு ஆலோசனை கொடுத்தவர் மட்டுமல்லாது அவளோடு இருந்து உந்துதலாக தாங்குதலாக அன்போடு மரியாளை ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய சந்தேகத்தை முழுவதுமாக விட்டுவிட்டார். தன்னுடைய மனைவியினை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தார், பராமரித்தார். அன்பானவர்களை, அன்பு வெளிப்படும் பொழுது புரிந்து கொள்ளுதல் இருக்கும். புரிந்து கொள்ளுதல் வருகிற பொழுது நம்பிக்கை துரோகம் மறைந்து போகும். குடும்பத்திலே, குடும்ப ஜீவியத்திலே அன்பு மிக மிக தேவையான ஒன்று. அன்பு இருக்கிற இடத்திலே புரிந்து கொள்ளுதல் இருக்கும். புரிந்து கொள்ளுகிற இடத்திலே சந்தேகம் வருவதில்லை. நான் என்னுடையது, எனக்குரியது, நான் கொண்டு வந்தது என்று சொல்லுகிற ஆணவ பேச்சு வருவதில்லை. சுயநலம் வருவதில்லை. மனவிலக்கு வருவதில்லை. மாறாக விட்டு கொடுத்தல், பரிவு, பாசம், அரவணைப்பு, மகிழ்ச்சி எக்கச்சக்கமாக குடும்பத்திலே மலரும். அன்பு இருக்கிற குடும்பத்திலே இணைந்த ஒரு வாழ்வு இருக்கும். மற்ற சமயங்களிலே இல்லாத ஒரு தனித்துவம் நம்முடைய கிறிஸ்தவத்திலே உண்டு. அது என்னவென்று சொன்னால், இணைந்து குடும்பமாக இணைந்து சென்று ஆண்டவரை ஆராதிப்பது. ஒருவேளை மற்ற சமயங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இணைந்து குடும்பமாக சென்று ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்தை நாம் பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவரால் இணைக்கப்பட்ட குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆண்டவருடைய ஆலயத்திலே உருவாக்கப்பட்ட குடும்பங்கள், இணைந்து பெற்றோர் பிள்ளைகளாக, கணவன் மனைவி மக்களாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பாக்கியம் நிறைவாக அது தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால், அன்பு என்று சொல்லுகிற மூன்றெழுத்து ஒளிவு மறைவின்றி குடும்பங்களிலே வெளிப்பட வேண்டும். இந்த அன்பிலே ஒளிவு மறைவு ஏற்படும் என்று சொன்னால், ஆராதனைகளிலே வெவ்வேறு இடம், கணவன் ஒரு இடம், மனைவி இன்னொரு இடம், பிள்ளைகள் இன்னொரு இடம். குடும்பத்திலே அன்பு இருக்கிற பொழுது நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்கிறோம், அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு அருமையான பழைய பாடல் ஒன்று உண்டு. என்னோடு இணைந்து நீங்களும் இந்த பாடலை பாடுங்கள். அன்பை நான் உணர்ந்து கொண்டே, கிருபை நான் புரிந்து கொண்டே. அன்பை நான் உணர்ந்து கொண்டே, கிருபை நான் புரிந்து கொண்டே. இயேசுவே என் நேசரே, நீரெந்தன் துணையானவர். இயேசுவே என் நேசரே, நீரெந்தன் துணையானவர். அன்பை நான் உணர்ந்து கொண்டே, கிருபை நான் புரிந்து கொண்டே. நிறைவாக, திருமணம் என்பது புனிதமான நீடித்த வாழ்வை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை. திருமணம் என்பது புனிதமான நீடித்த வாழ்வை உறுதிப்படுத்தும் உடன்படிக்கை. எபிரேயர் 13வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. இங்கே எபிரேயர் ஆக்கியோர் சொல்லுகிற பொழுது திருமணத்தை அனைவரும் உயர்வாக மதியுங்கள். ஏனென்று சொன்னால், கடவுள் திருமணத்தினை ஓருடல் கோட்பாட்டில் முன்னிறுத்தி இருக்கிறார். ஒரே உடல் கோட்பாட்டில்
கடவுள் முன்னிறுத்தி இருக்கிறார். ஆகவே விவாகத்தை மேன்மையாக கருதுங்கள். இந்த ஓருடல் கோட்பாடு திருமணத்தினுடைய புனிதத்தினை, புனித தன்மையினை, த சாக்ரட்னஸ் ஆஃப் மேரேஜ், அதை உணர்த்துகிறது. நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி இது கடவுளோடு செய்து கொள்ளுகிற உடன்படிக்கை. இந்த தூய உடன்படிக்கையிலே மனமுறிவுக்கு இடமில்லை. ஏனென்று சொன்னால் ஒரே உடல் என்று சொல்லி ஏற்படுத்தப்பட்ட இந்த தூய உடன்படிக்கையிலே மனமுறிவுக்கு எள்ளளவும் இடமில்லை. ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. புனிதமான ஒரு இணைப்பு, நீடித்த வாழ்வு வாழும்படியாக கடவுளாலே இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு. இன்று நிறைய குடும்பங்களிலே கணவனும் மனைவியும் ஒருவேளை ஒற்றுமையாக இருந்தால் கூட குடும்பத்திலே மூத்தவர்கள் அவர்களை பிரித்துவிட்டு வேடிக்கை பார்ப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் இணைத்ததை பிரிக்க நினைப்பது கடவுளுக்கு எதிரான செயல். தீர்க்கன் மல்கியா சொல்லுகிற பொழுது மனமுறிவினை வன்முறையின் வடிவமாக பார்க்கிறார். மல்கியா 2:16 மனமுறிவினை வன்முறையின் வடிவமாக தீர்க்கன் மல்கியா பார்க்கிறார். எல்லாவற்றையும் மண்ணினாலே உருவாக்கி இறைவன் ஏவாளை ஆதாவின் மூலமாக உருவாக்குகிறார். அது என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், இருவரும் ஒரே மாம்சம். ஒருவேளை ஏவாளை மண்ணினாலே உருவாக்கி இருந்தால் ஒரே மாம்சமாயிருக்க வாய்ப்பில்லை. ஆதாமிலிருந்து உருவாக்கப்பட்டபடினாலே இருவரும் ஒரே மாம்சமாய் ஒரே நிலையிலே இருக்கிறார்கள். இது ஒரு புனிதமான ஒரு உறவு. ஆகவே திருமணம் புனிதமான ஒரு உறவினை, ஒரு புனித வாழ்வினை அது உறுதிப்படுத்துகிறது. இரண்டாவதாக இது நீடித்த வாழ்வை உறுதிப்படுத்துகிறது. நாம் படித்த மத்தேயு 19வது அதிகாரத்தில் மனமுறிவினை குறித்து மோசேயினுடைய சட்டம் சார்ந்து பரிசேயரால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு இயேசு பதில் சொல்லும்போது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. நீடித்த வாழ்வு வாழும்படியாக கடவுளால் இணைக்கப்பட்ட ஒரு இணைப்பு திருமணம். ஆகவே நீங்கள் அதை பிரிக்க முற்படாதீர்கள். மோசேயினுடைய காலத்திலே ஒருவேளை அப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது உங்களுடைய வசதிக்காக, ஆண்களுடைய முறுமுறுப்பு மாறும்படியாக, அந்த சூழலுக்கென்று வேறு வழியின்றி அந்த சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கடவுளுடைய விருப்பம், இணைக்கப்பட்ட இணைப்பு ஒருபோதும் துண்டிக்கப்படக்கூடாது. பிள்ளைகளுடைய குடும்ப ஜீவியத்தில் இந்த அநேக குடும்பங்களிலே பெற்றோருடைய தவறான ஆலோசனைகள், பெற்றோருடைய தவறான அணுகுமுறைகள் சில வேளைகளிலே குழப்பத்தையும் ஏற்படுத்துவதை நாம் மறுக்க முடியாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க வேண்டும். மருமக்களை தங்களுடைய சொந்த மக்களைப் போல ஏற்றுக்கொள்ள வேண்டும். தள்ளுபடி ஆகமமாகிய தோபித்து என்று சொல்லுகிற ஒரு ஆகமம் உண்டு. அந்த ஆகமத்திலே ஒரு கதை உண்டு. என்னவென்று சொன்னால், தோபித்து என்று சொல்லுகிற குடும்பத்தினுடைய மூத்த மாமனார், அவருடைய மகன் அபியா மணமுடித்து தன்னுடைய தந்தைக்கு வீட்டிற்கு நேராக வருகிற பொழுது மருமகளை இந்த மாமனார் தோபித்து வரவேற்கிறார். மருமகளே, உன் வீட்டிற்குள் வா, நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக. மருமகளே, உன் வீட்டிற்குள் நீ வா, நலம், பேறு, மகிழ்ச்சி ஆகிய அனைத்தும் உன்னோடு வருக. தன்னுடைய சொந்த மருமகளை தோபித்து இப்படியாக வரவேற்கிறார். நீ வருவது என்னுடைய வீட்டிற்கு அல்ல, உன்னுடைய வீட்டிற்கு நீ வருகிறாய். இன்று நம்முடைய மருமக்களை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்?
நம்முடைய சொந்த மக்களைப் போல நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அநேக வேளைகளிலே திருமணம் என்று சொல்லுகிற பொழுது வசதி முறைகள், குடும்ப பாரம்பரியங்கள், கல்வி, பணம் முதலியவற்றை வைத்து அது நிச்சயிக்கப்படுகிறது, நடத்தப்படுகிறது. முடிவோ பரிதாபமாகவும் மாறிவிடுகிறது. விட்டு கொடுக்கிற தன்மை இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இல்லை, உண்மை நிலை இல்லை, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல டிரான்ஸ்பரன்சி இல்லை, கீழ்ப்படிதல், அன்பு செய்தல் போன்றவைகள் இன்றைய இளசுகளிடம் அதிகம் இல்லை. இந்த இளசுகளிடம் திருமணத்தினுடைய புனித தன்மையை பற்றிய உணர்வோ, இது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று சொல்கிற எண்ணமோ இல்லை என்று நாம் சொல்ல முடியும். அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக அது மங்கி போவதை நாம் காண்கிறோம். மேலும் இன்று விவாகரத்து என்று சொல்கிற பொழுது அது எல்லோராலும் பேசப்படுகிற ஒன்று. ஆனாலும் அதனுடைய சீரியஸ்னஸை முன்காலங்களை போன்று இன்று சிந்திப்பதில்லை. ஆகவே விவாகரத்துக்கள் குடும்ப ஜீவியங்களிலே இன்று பெருகி கொண்டு வருவதையும் நாம் காண முடிகிறது. இன்று மணவிலக்கு என்று சொல்கிற பொழுது அல்லது விவாகரத்து என்று சொல்கிற பொழுது சந்தையிலே கிடைக்கிற மலிந்த பொருள் போன்று காணப்படுவதையும் நாம் மறுக்க முடியாது. அன்பான பெற்றோரே, பிள்ளைகளே, வாலிபர்களே, குடும்பங்களே, தற்கால சூழலிலே நம்முடைய குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு திருமணத்தினுடைய புனித தன்மையினையும் அது கடவுளால் ஏற்படுத்த ஒரு உடன்படிக்கை என்று சொல்லுகிற நிச்சயத்தினையும் நாம் கற்றுக் கொடுப்பது மட்டுமன்று, ஜபத்தோடு நாம் ஆலோசனை கொடுக்க வேண்டும். அவர்களை ஜபத்தோடு நாம் தாங்க வேண்டும். குடும்ப ஜீவியத்தை கிறிஸ்துவிலே கட்டியெழுப்ப நாமும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்விலே, கிறிஸ்தவ குடும்ப ஜீவியத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம். ஆகவே திருமணம் என்று சொல்கிற பொழுது, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட குடும்ப ஜீவியம் என்று சொல்கிற பொழுது ஒரே உடல் என்று சொல்லுகிற சிந்தையினை அது உணர்த்துகிறது. அன்பின் அடித்தளம் என்பதை உணர்த்துகிறது. புனிதமான நீடித்த வாழ்வை உறுதிப்படுத்துகிற உடன்படிக்கை என்பதை திருமணம் உணர்த்துகிறது. அந்த மனநிலையிலே, அப்படிப்பட்ட புரிந்து கொள்ளுதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காட்டுகிற வெளிச்சத்திலே, பாதையிலே நம்முடைய குடும்ப ஜீவியங்களை நாம் அமைத்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய மக்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் வளமாய் இந்த புதிய காலங்களிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாசத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பைத்து பிறந்தார். பந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாயும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஆலய ஆராதனைக்கு நிறைவாக நாம் அனைவரும் எழுந்து நின்று 450வது கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை எண் 450வது பாடல். இம்மணர் குன்னருள் ஈயும் பரவாசா இயேசு கிறிஸ்தையா ஓ சர்வேசா. 450வது கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். திருமண வாழ்வை மனித வாழ்விலே தந்து அனுகிரகித்து கண்ணியப்படுத்துகிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் திருமணம் குறித்த திருமறை சார்ந்த சிந்தனைகளை நாங்கள் கற்று தெளிவடைய புரிந்து கொள்ள தேவாதி தேவன் எங்களுக்கு சித்தம் கொண்டீர், கிருபை தந்தீர், நன்றி சொல்லுகிறோம். ஓருடலாய் கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டு வாழப்பெற்றவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளவும், அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நடக்கவும் கர்த்தர் கற்றுத்தந்தீர். எங்கள் திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் கர்த்தருடைய கரங்களிலே தருகிறோம் சுவாமி. கர்த்தருடைய கடாட்சமும் கிருபையும் நடத்துதலையும் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப ஜீவியத்தில்
நிறைவாய் தந்து வழி நடத்தும். அன்போடும் கிறிஸ்தவ பண்போடும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஆண்டவருக்கு ஏற்ற நிலையிலே தங்களுடைய குடும்ப ஜீவியங்களை அமைத்து கொள்ள கர்த்தர் துணை செய்யும். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் விவாக முறிவு ஏற்பட்டு நொந்து போன நிலையிலே வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்தின் மக்களையும் எங்கள் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். என் ஆண்டவருடைய மிகுந்த இரக்கமும் கிருபையும் அன்பும் பராமரிப்பும் அரவணைப்பும் நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் எல்லா மக்களையும் நிறைவாய் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிற அந்த வாரம் முழுமையிலும் உமது மிகுந்த கிருபையை நிறைவாய் நாங்கள் அனுபவித்து கர்த்தருக்குள்ளே பலன் கொண்டு வளர வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே. கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தன், தூயாவியராகிய சர்வவல்லமையுள்ள கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு வாழுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.